உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆஸ்தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது மார்ச் மாத ராசி பலன்கள் 2026ங்க. கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புன்னு பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் 12 வீடுகளில் 12வது வீடாகும். இது 12ஆம் மண்டலம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பங்குனி மாதம் என்றாலே மீனராசிக்குத்தான் உகந்தது. 12வது மாதம் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். 3 நட்சத்திரம் என்பது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும், ஆக மொத்தம் 9 பாதமும் 3 நட்சத்திரமும் ஒரு ராசி பற்றி பார்க்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? சுக்கிரன் உச்சம் பெற்றால் உங்கள் கிரகமே உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு, டபுள் ஜாக்பாட்டு சொல்லியது. உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் பரவக்கூடிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம். அதாவது கிரகங்களை பார்க்க முன்னர் நம்ம கிரகங்களை துல்லியமான கணக்கிட்ட போகிறோம். அதுக்கு முன்னர் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குன்னு நீங்கள் லைக் பண்ணுறது தான். உடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க, உற்றார் நம்மளுக்கு ஷேர் செய்யுங்கள். கிரகங்களை பார்க்கும்போதுங்க, சுகஸ்தானத்திலே குரு வக்கரமிட்டிருக்கிறார். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அது பிரச்சனையே இல்லை. ஆண்டு அடிக்கடி வண்டி வாகனம் பூர்வீகம் இட பிரச்சனை எல்லாம் வாக்கக்கூடிய இடம். 4ஆம் இடத்துல குரு வக்ரமற்று போகிறார். அதுதான் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்குதுங்க. உடல் கொஞ்சம் செக் பண்ணிங்க. உடல் மன சோர்வு, மன குழப்பங்கள், எதுவுமே மன திடகார்த்தம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியது. இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாகவே நடக்கக்கூடியது. அதாவது உற்றார்கள் நண்பர்கள் எல்லாமே எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய மாதமாக பார்க்க இருக்கிறோம். எதிலையும் வாக்குவாதமோ விவாதாண்டமோ பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? வந்தால் டேக்கர், போனால் விலகி போனால் டோன்கேர்னு போயிட்டே இருங்க. எதுவுமே ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த காலகட்டம் பங்குனி மாதம் 12வது வீடு மீனராசிக்கு ரொம்ப இந்த மாதத்தை ஓட்டுறது ரொம்ப, ஏன்னா உங்கள் இடத்துலே இருந்து பார்க்குறாரு, உங்கள் இடத்துல இருக்கார் இந்த மாதம். அந்த மாதம் வரும்போது உங்களுக்காக பேச வேண்டிய மாதமாக பார்க்க இருக்கிறோம். அதனால் அடுத்தவங்க ஓடி ஓடி உங்களுக்குன்னா ஒருத்தனும் வரமாட்டான், அப்படிங்களா இல்லையா? நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ உங்களுக்கு யாரும் எந்த ஒரு உதயகரமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழக்கூடிய அன்பார்ந்த மீனராசினியர்கள். ஓகே, எதுவுமே டேக்கடிஸ் எடுத்துப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சரி தான். ஏன்னா நிறைய பார்த்துட்டீங்க. அதாவது எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தை மட்டுமே வாழ்க்கையை ஓடக்கூடிய மீனராசி என்பர்கள் நாள் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த மாதம். ரொம்ப கவனமாக கையாளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட வேண்டாம். அதற்கான முடிவு அவங்களுக்கே தெரியும். அதனால ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருங்க. எதாக இருந்தாலுமே ஒரு ஃப்ரீ ஃபோக்கில் விட்டுருணும், அவ்வளோதான். எதுவுமே போட்டுக்கிட்டு இழுத்துட்டு கூடாது. ஓகேங்களா? நிதானமாக இருங்கள். அதுதான் மெயின் விஷயம். பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு வக்கரமற்றதால கொஞ்சம் ஸ்லோவாக போடுது இந்த மாதம். உங்களுக்கு எதை தொட்டாலும் தொட்டது தொடங்காமல் போகிறது எப்பவுமே உங்களுக்கு உள்ளது. அந்த மாதம் ரொம்ப கெடுபடியாக இருக்கும். ஏன்னா உங்கள் மாதம் இது 12வது மாதம், 12வது ராசிக்குரிய மாதம். அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் இடத்தே உங்களை பார்க்கும்போது குரு 4ஆம் பாரு பார்க்குறாரு. ஆனால் உங்கள் இடத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய மாதமாக இருக்கிறோம். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புதிய மண் மனை பூமி வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டாக இருக்குதுங்க. ரண ரோகஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதால உடல் உபாதைகள் ஏற்பட்டு வண்ணம் இருக்குதுங்க. உடல் பிரச்சனைகள், மனசோர்வுகள், மனக்குழப்பங்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்குதுங்க. ஏதாவது உடல் ரீதிய பிரச்சனைகள் அதான் வரக்கூடிய காலகட்டம். லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரமற்று சனியுடன் இணைந்து ராகுடன் சேர்ந்து செவ்வாய் கிரகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்க லாபம் வருமா அப்படின்னு பார்க்குறோம். இந்த காலகட்டம் உங்களுக்கு டபுள் சாக்பாட் என்று சொல்லக்கூடியது. சுக்கிரன் உச்சம் பெற்ற கிரகம். சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசி மீன ராசிங்க. இது குருவை ராசி அதிபதியாக. குருவும் சுக்கிரன் சேரக்கூடாதும்பாங்க. இங்கே அதிபதி யார் உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு ப்ளஸ். எல்லாத்துக்கும் பார்க்கும்போது குருவும் சுக்கிரன் சேரும்போது அசுரகுரு தேவர் ஒன்றா இருக்கும்பொழுது பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஏன்னா அசுரகுரு தேவர் போது எந்த விஷயம் நடக்காது. உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு ஆட்சியாகவும், அதாவது குரு ஆட்சியாகவும் சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலையும்
நன்மை தரும் மாதமாக பார்க்க இருக்கிறோம். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் மீனராசி என்பர்களே, இந்த மாதம் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கும் எண்ணமும் தோன்ற இருக்குதுங்க. விருந்து கிளைக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் போது சூழ்நிலை ஏற்படும், கொஞ்சம் பார்த்துருங்க. ரொம்ப தேவையில்லாமல் இந்த மாதம் நீ பேசவே பேசாதீங்க, ரொம்ப அமைதியாகிடுங்க, அதான் நல்லது. பணவரத்து கூட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க. நீண்ட தூர தகவல் நல்ல தகவலாக வர இருக்குதுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த பணம் வரவு வந்து சேரம் இருக்குதுங்க. ஏற்கனவே நீ கொடுத்துட்டு ஒரு பணம் வராமல் இருக்கலாம், அது இந்த காலம் வந்துடும். திருப்திகரமான லாபமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் 2026 மார்ச் மாதத்தை கிழமைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கப்பட இருக்கீங்க. அத்துடன் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சரிதான், அசாத்தியமான ஒரு பண்ணிட்டு போகக்கூடியது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அவர்களால் பெருமையும் வந்து சேர இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பதன் அவர்களால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மன திருப்தி தருவதாக இருக்குதுங்க. முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. பணவரத்து கூடும். கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்ற இருக்குதுங்க, கவனம் தேவை. பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. கடன் பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க இருக்குதுங்க. எடுத்த வேலைகளில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நன்மை தரும். மன வலிமையை உங்களுக்கு அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. மக்கள் மத்தியில் மதிப்பும் கூடும். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்ட பெற இருக்கீங்க. கல்வியில் முன்னேற்றத்திற்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதமாக கிடைக்கிறது. இந்த 2026 நல்லா குறித்து வச்சிங்க, உங்களுக்கு உண்டு ஆண்டு தான். திருமணம் ஆகாளுக்கு திருமணம் ஆகும். புத்திர பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்குங்க. அரசு வழியில் முன்னேற்றம், வெளிநாடு யோகம், மண் பொன் பொருள் யோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த காலம் எடுத்து வைக்க கால் விட மட்டும் பார்த்து வைங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு மண் பொன் மனை வாங்குவது யோகமும், வீடு கட்டுறதுக்கான யோகமும், வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமும், திருமணம், புத்திர பாக்கியம், கடன் காட்சி அடைவது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் மாற்றுவது, வேலை மாற்றுவது, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குதுங்க. இதில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் பார்க்குறோம். முதல் நட்சத்திரம். இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதையும் சிறப்படையும், செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்பட இருக்குதுங்க. தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான சூழல் உருவாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திர காலுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் இருக்குது? பொதுவாக நற்பலங்கள் கூடுதலாக கிடைக்க இருக்குதுங்க. எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோத காரணமாக சில சங்கடங்கள் உருவாக இருக்குதுங்க. என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தெய்வ பணி, தர்ம பணி போன்ற காரியங்கள் எல்லாம் ஈடுபட வாய்ப்பு இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திர காலத்துக்கு இந்த மாதம் தொழில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புத்தி கூர்மை அதிகம். புதன் அதிபதி இல்லவா, குரு இணைந்திருக்கிறார், புதன் சேர்ந்து இணைந்திருக்கிறார், புத ஆதித்யம் அல்லவா. அடுத்தவருடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகும் வாய்ப்பு இருக்குதுங்க. சந்திராசிரமம் 14, 15, 16 பார்த்துப்பீங்க. சந்திராசிரமத்தில் மனக்குழப்பங்கள், பிரச்சனை வந்துட்டு போயிருக்கும். இன்னைக்கு தேதி 18 ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 7, 8 பார்த்துருப்பீங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் விழாக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதமாக வழங்கும். செல்வம் சேரும். செயல்திறன் கூட இருக்குதுங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறது. நன்றி, வணக்கங்க. இதுவரைக்கும் மேராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காலும் பொறுமை வெளியிடும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு விடைபெறும் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கம்.